இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆர்க் சர்வைவல் எவால்வ் பார்ட் 1 தான் விளையாட போகிறோம். பார்ட் 2 தான் கைஸ் விளையாட போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது ஏன் வரல பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாக கைஸ், அதனால தான் வரலையா. இது பார்த்தீங்கன்னா தவளை கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பார்ட் 2ல் வந்து நம்ம மைனிங் இங்கே வந்து போகிறோம். மைனிங்னா வந்து நம்மளே மைன் பண்ணுறது தான். சாரி கைஸ், அது வராதுன்னு நினச்சேன், அப்போ தான் வந்துட்டு நல்ல வேலை வந்துச்சு. வராமல் போயிருந்தால் அவ்வளோதான். டோர் வேறு செய்யணுமா, அப்புறமா செஞ்சுப்போம். 3 டோர் வேணும். இப்படி போனோம் கைஸ். அடுத்து இது பார்த்தீங்கன்னா பால்கனி. இன்னும் நிறைய வேலை இருக்குது. நான் வீடு கட்டிட்டு கண்டினியூ பண்ணுவா. இல்லை இதை மட்டும் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கட்டியாச்சு. மழை வேறு பெய்யாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வைக்க கீழே எப்படி டோருக்கு பண்ணோம் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். வைக்க விடாது. பால்கனி இருக்குது, இங்கே வைக்கணும். அதான் இதுவும் ஒரு டோராக இருக்குது. பால்கனிக்கு டோர். இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணணும். என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சுட்டு இருங்க எல்லாத்துலேயும் எடுத்து வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். எதுக்காக போகிறேன் இதுங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் தானே எடுக்கணும். வீட்டில் ஏதாவது சவுண்டு கேட்டால் மன்னிச்சு கொள்ளுங்கள் கைஸ். நாற்பத்தி 3 பண்ணிட்டோமா? ஐயோ, அதுக்கப்புறம் இங்கேயும் ப்ளேஸ் பண்ணணும் கைஸ். இங்கே பாருங்கள், இப்படி ப்ளேஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். எல்லோரும் இப்படியே ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணணும். இப்போ மைனிங் வேறு போகணும். இங்கே வேறு போடணும். இங்கேயும் மேலே போடணும். மறந்துட்டு பண்ணேன். அவ்வளோதான். உள்ளே போய் கிளாஸ் வச்சுட்டு கண்டினியூ. ஃபுல்லாக கிளாஸ் வச்சுட்டேன் கைஸ். இப்போ நம்மளுக்கு ஃபென்ஸு செஞ்சோமா,
செஞ்சு இருக்கு. இப்போ இதை சுற்றி வைக்கணும். கண்டிப்பாக டைமண்டு கண்டுபிடிக்கணும். ஐயோ, இன்னும் 1 2 3 4 5 6 7 இங்கே பார்த்தீங்கன்னா 7 தேவை, 8. அப்போ 8 செய்யணும். 8 ஃபென்ஸு செஞ்சுட்டு கதவு செய்யணுமா? நான் 6 தான் செஞ்சுட்டு என்னடா இல்லை அப்படி ஸ்டிக்கே இல்லை, ஃபுட்டும் இல்லை, ஸ்டிக்கும் செஞ்சுப்போம். டோர் ஒரு நைட்டு வேறு ஆகிட்டு போகுது. ஆமாம், இஸ் நைட்டு ரைட். கிளிக் பண்ணி டோர் 6 இருந்தாலே வந்துட்டு சூப்பரே, நைஸ். சரி, அடுத்த வீடியோ நம்ம டோர் வைக்கணும். டோர் உள்ளே போய் வைக்கணும். இங்கே ஃபென்ஸ் வச்சிடும். மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் நிறைய வைக்கணும். இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற இன்டீரியர்லாம் அவ்வளோ வச்சுக்கணும். ஆனால் இல்லை, இன்னும் வீடே முடியலை கைஸ். இந்த மாதிரி சுற்றி இது வைக்கணும் கைஸ். இது என்ன ஸ்டேர்ஸ்? இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கோட்டை மாதிரி, அது கோட்டையா கூரை. கூரை மாதிரி நம்ம செய்யணும் இங்கே. இப்படி இருந்துச்சா, அதுக்கப்புறம் இங்கே வைக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம 2 இடத்துல செய்யணும். பண்ணியாச்சா? அப்புறம் இந்த இடத்துலையும் பண்ணணும் அந்த மாதிரி. ப்ளேஸ் பண்ணல. நம்மகிட்ட இது இருக்கா காபிள் ஸ்டோன் இல்லையா? ஐயோ, பரவாயில்ல, பார்ப்போம். மைண்ட் பண்ணி அப்படி சீக்கிரமாகிட்டு. ஆமாம், நான் இப்போ எதுக்கு இங்கே ப்ளேஸ் பண்ணேன்? கரெக்டாக தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் தப்புன்னு நினச்சிட்டேன் கைஸ். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சுட்டுமா
வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஆல்ரெடி அவ்வளோதான் கைஸ், எல்லா இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் காப்பிள் ஸ்டோன் இருக்குல்ல, அதை எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்லாப் இருக்குல்ல, ஜம்ப் பண்ணி இப்படி ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் வுட்டு பிளாக் இருக்குல்ல, அதை எடுத்து நடுவில் இப்படி ப்ளேஸ் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணணும், இங்கே ப்ளேஸ் பண்ணணும். அங்கே ஓட்ட தெரியுதுல, அது அப்போ தான் தெரியாது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 3 கரெக்டாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து ஃபுல்லாக வைக்கணும். இங்கே முடிச்சு இந்த மாதிரி இங்கே ஒன்று, இங்கே ஃபுல்லாக வைக்கணும். ஒரு வாட்டி வச்சு காமிச்சிடுறேன். அப்புறம் நான் அந்த சைடு வச்சுக்கிறேன். இப்படி வந்துட்டா அப்படியே இப்படி திரும்பி இங்கே வச்சிடணும். இந்த மாதிரி இங்கே வைக்கணும். ஆனால் நம்மகிட்ட அவ்வளோவா இல்லை கைஸ். இது நிறைய தேவைப்படுது. இங்கேருந்து குதிப்போம். குதிச்சிட்றேன். ஈஸியாக இருக்கே. நம்ம இது நிறையா பண்ணுவோம். இருபது பண்ணிட்டோமா? ஐயோ, இருக்க முடியாதா? அப்படியே இருப்போம். வேண்டியதான். இதுவும் கைஸ், நான் எல்லாத்தையும் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ். அடுத்து ஸ்லாப் வைக்கணும். ஐயோ, மாறி மாறி வருது. நைட்டு வேற ஆக என்னடா இது, நைட்டு வேற ஆகுது. இதை இங்கே மட்டும் ஸ்லாப் வச்சுட்டு ப்ளீஸ். அப்புறம் வேகமாக முறையுது கைஸ். நேராக தான் வேகமாக முறையணுமா? நான் ஃபுல்லாக வச்சுட்டு தான் போவேன். இந்த மாதிரி வைக்கணும். நைட் ஆகிடுச்சு, நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகணும். டேமேஜ் ஆனாலும் பரவாயில்லதான். ஐயோ போடா. எப்படியோ வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனால் மாப்ஸ்லாம் இருக்குது. இவங்க ஜாம்பியை போய் அடிப்போம். ஜாம்பி எரியாமல் ஒன்று இருக்குது. இது ஸ்கெல்டன் தானே? ஒரு மாதிரி இருக்குது ஸ்கெல்டன். ஸ்கெல்டனே வேறு ஏதாவது வேறு இல்லை. இதான் டேமேஜ் ஆகுது. இங்கே வேறு ஒரு ஸ்கெல்டன் இருக்குது. இப்போ ஷீல்டு வேறு செய்யணும். இங்கே பாருங்க, அவன் விட்ட ஆரோ பாய்சன் 5 செகண்டுக்கு. அந்த ஆரோவுக்கு வேறு பவர் இருக்கா? இந்த பாருங்க, ஹெல்த்து 4 தான் இருக்குது. சாப்பிடும். சரி, வீடு அவ்வளோதான் கைஸ்.
இப்போ லேண்டன் எடுத்து உள்ளே போய் வீடு ஃபுல்லாக வைக்கணும். வெளியே மட்டும் சின்ன சின்ன இடத்துல வைக்கணும். என்ன பிளேஸ்? ஐயோ, இந்த உட்டு வேறு எடுக்கணுமா? நான் வைக்கிற எல்லா இடத்துலையும் கூட நீங்கள் லேண்டன் வச்சுக்கலாம். 8 லேண்டன் தான் இருக்குது. கீழே வைக்கணும். நான் மேலே போதும். இங்கே டார்ச் வச்சிடும். வீட்டுக்குள்ளே போய் ஸ்பைடி. இங்கே ஒரு லேண்டனு, இந்த மூலையில் ஒரு லேண்டனு, இந்த மூலையில் ஒரு லேண்டனு. அவ்வளோதாங்க வீடே. சரி, பெட்டு அதெல்லாம் அங்கேயே இருக்கட்டும். எடுத்துகிட்டு வந்து வச்சிருவோம். ஸ்பைடர் மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சிருவோம். வச்சாச்சு. இப்படி இருக்கணுமா? உள்ளே போய் வச்சிருவோம் ப்ளீஸ். ஐயோ, ஜஸ்ட் ஒரு ஐயோ, இதா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம் செஸ்ட்டில். வீட்டில் ஏதாவது சவுண்ட் எடுத்து மன்னிச்சு கொள்ளுங்கள். ஐயோ, என்னடா இது? அவ்வளோதானே, போடா. நம்மகிட்ட ஒரு செஸ்ட் இருக்கா? அதை போய் அங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு இதெல்லாம் வச்சுட்டு வந்துட வேண்டியதான். கைஸ், உள்ளே ஏதாச்சும் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா மைனிங் தான் வந்திருக்கோம். நம்ம வில்லேஜ் இங்கே தான் இருக்கா? இந்த பக்கம் ஏதாச்சும் கேவ் இருக்குது. இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் வேணாம், நம்ம அந்த பக்கம் நான் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். ப்ளூ கலரில், அது பேர் லாப்பிஸ் லசூலி என்னமோ பேர். ஸ்லைம் இப்போ தாங்க ஸ்பான் ஆகிருக்கான். அங்கே பிரிட்ஜு கட்டியிருக்கேன். போடு போடு. இங்கே வரும் குட்டி குட்டியாக இருக்காங்க. ஐயோ, வேறு அடிக்க முடியாது. வீட்டில் ஏதாவது சவுண்டு கேட்டுனா மன்னிச்சு கொள்ளுங்கள் கைஸ். இதுங்க கைஸ், 1 minute. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரிட்ஜு மாதிரி கட்டியிருக்கேன்னா பார்த்தீங்கன்னா அயன் இருக்குது. அயன்லாம் இப்போ எனக்கு தேவையில்ல. அதை தேவை இப்போ இது பேர் தான் டீப் ஸ்லேட் காபிள் ஸ்டோன். இங்கே என்னன்னு தெரியல, ஸ்லைம் கிடக்கு. இப்போ ஸ்லைம் தானே, ஸ்லைம் பால். நம்ம இதை எடுத்து மேலே கட்டி இங்கடா இந்த இருக்குது இந்த பிரிட்ஜு.
பயமாக இருக்குது, லாவாவில் விழுந்துடும். லாவாவில் விழுந்தால் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான். இது ஒரு புது பிளாக் வேறு. லப்பீஸ் ஃபஸ்ட் டைம் லப்பீஸ் எடுத்துருக்கேன். அவ்வளோதானா? லப்பீஸ் அவ்வளோதானா? ஓகே, அப்போ இன்னும் கீழே போகும். இன்னும் கீழே போனால் டைமண்டு கூட கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவ்வளோ கீழே இப்போ தான் வரேன். எனக்கு டைமண்டு தாண்டா வேணும். அது என்ன சொல்லி டைமண்டு கைஸ். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சிட வேண்டியதான். ஐயோ, ஷீல்டு வேறு பண்ண வந்துட்டேன். நம்மளுக்கு இந்த லாவா வழிகாட்டிது கைஸ். இங்கே தாண்டா இருக்குது டைமண்டு, போயிட்டு வாடா அப்படின்னு காட்டிருக்கு. இங்கே வராதுன்னு நம்ம டைமண்ட் எடுப்போம். ஒன்று தானா? டே 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 என்னடா இப்படி பண்ணுறீங்க? ஒன்று தாங்க கிடச்சிருக்கு. நான் நியாயம் அது ஒன்றே ஒன்று தான் தந்துருக்குங்க. வேறு எங்கேயாச்சும் இருக்குமா டைமண்டு? மைனிங் போனால் பார்த்தா கேவில் இங்கே வரும் அப்படின்னு நான் வந்தேன். ஷீட்டில் வர பண்ண வந்துட்டேன். சாப்பிடுவோம். ரெஸ்டோன் டஸ்ட்டு கிடச்சிருக்கு கைஸ். வேறு எங்கேயா டைமண்ட்? இங்கேயே ப்ளேஸ் பண்ணி தான் போகிறேன். நான் அயன்னு அதெல்லாம் இருக்குல்ல, நான் இப்போ மைண்ட் பண்ணிட்டுலாம் போகிறதில்ல. நல்ல வேலை ஒரு மாவு கூட இல்லை. எல்லாம் அடி உள்ளது. டைமண்ட் ப்ளீஸ். அங்கே பார்த்தீங்க, அங்கே க்ரீப்பர் போகுது. சாமி வந்துட்டான்டா. என்ன அப்படியே போயிடு, போ போயிடு. ஹெச்பி போகுது. எங்கேயாச்சும் 4 டைமண்ட் இருக்கிற இடத்துல போய் விடு. இந்த அங்கே டைமண்ட் லாவா வந்து டைமண்ட் இருக்கிற இடத்துக்கு விட்டுச்சு. இது எந்த இடத்துக்கு விட போகுது? இது பால் நம்ம இங்கே ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டேன் ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டேன்டா. ஐயோ வேறையா மூடி விட்டுரும். இங்கே வர இருக்கா தண்ணி? மூடி விட்டுருப்பேன். இங்கே முடியும். என்னடா 1 2 தான் கிடைச்சிருக்கு. ஆனால் 1 மைண்ட் பண்ணால் நிறைய கிடைக்குது. இங்கேயும் லாப்பீஸ் இருக்குது. ஏன் கேவுக்கு நல்ல வேலை கேவுக்கு அந்த ஒரு டைமண்டு கிடச்சிருக்கு.
பெரிய கேவ் வச்சுட்டு இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக வரும். இன்றைக்கி நான் 3 வீடியோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு லாப்பிஸ் இருக்குது. நான் டைமண்டு ஒன்று தான் கைஸ் கிடச்சிருக்கு. ஸ்கெலிட்டன் என்ன பண்ணுறீங்க மண்டையன்? போன் கோல்டு கைஸ். இந்த லாப்பிஸை மைண்ட் பண்ணிட்டு கோல்டு எடுப்போம். கீழே வந்தோம் போலக்கே. ஆமாம், நம்ம கீழே போய் எடுத்துப்போம். இங்கே வர பதிவு சுற்றி போய் ரெஸ்டாரண்ட்டுக்கு இதுவரை இன்னும் கீழே உள்ளது கோல்டு. அங்கே இங்கே ஒரு கோல்டு கோல்டு கோல்டு. இங்கே இருக்கு கோல்டு. இங்கே அயனுக்கு அயனை எடுத்துப்போம். டைமண்டு ப்ளீஸ். என்னவா சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வந்திருக்கும். இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு அதை மைண்ட் பண்ணிப்போம். 1 2 நிறைய கிடைக்குது. இது ரெஸ்டோனு ஈஸியான பொருள் தான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோ ஆனால் ஆட்டோமேட்டிக் சிக்கன் ஃபார்ம் பண்ணாலும் பண்ணுவேன். இங்கே இருக்கும் ஸ்கெலிட்டன்னா ஸ்கெலிட்டன். இங்கே சாம்பி வருது. சாம்பி 2 சாம்பி வருது கைஸ். சாம்பிலாம் பெரிய விஷயமே இல்லை. மண்டையன் வயிற இங்கே கோல்டு இருக்குது. கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில் ஆரோ. இங்கே வேறு இருக்குது. அடிச்சிட்டான்னு சொன்னால் அடிச்சிடறான். க்ரீப்பர் ஐயா நம்ம போயிடும். இப்போ இன்னும் கீழே போமா? டைமண்டு இருக்கா?
சாப்பிடணுமா? போதும். ஓடுறா நான் துரத்துறேங்க. வேணுங்களா? ஸ்கெலிட்டன் வரான். நம்ம இந்த சைடு போயிடும். ப்ளீஸ். அவ்வளோதாங்க. வீடியோ அவ்வளோதான் இல்லை, இருங்க அங்கே கிட்ட ஒன்று காட்டணும். வீட்டுக்கு போயிட்டு எப்படியோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே ஸ்லைம்ஸ் பானாகுது. என்ன காட்டலான்னு நினச்சேன்னா இல்லை கைஸ், இல்லை நாளைக்கு காட்டும். சரி அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லைக்கண்ணே வச்சுக்கோங்களேன். டிங் பண்ணுங்கள். பை கைஸ், பாய். இதான் அவனை போய் அடிப்பான். இவனை அடிச்சுட்டு தான் இன்றைக்கி வீடியோ முடிக்கிறோம். போடு. அவ்வளோதான் பை. பிரியாணியை குட்டி பயலுங்க. ஒன்று அடிச்சா 2 கிடைக்குது. மொத்தம் 3 பார்த்துக்கோங்க. அதான் 3 தான் கிடச்சிருக்கா. பை கைஸ், பாய்.